ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்பார்க்க வேண்டும். ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்கிறதா, மக்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்கிறதா, அந்த கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துள்ளது. இந்த மக்கள் வெள்ளம் அனைவருக்கும் ஓட்டாக மாறுமா? கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருகிறது. உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பட்டாசு போல, காட்டு தீ போல, அதாவது இவர் ஏன் சினிமாவுக்கு வரணும், இப்ப ஏன் வரணும் அப்படின்னு எத்தனை அவருக்கு எதிர்ப்பு கிளம்பினாலும் நான் அதை பத்தி அவர் கவலையே படல. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொல்லி அவர் தலை குனிஞ்சு கேட்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து எங்க மக்கள் யாரையும் வாழ வைக்க நாங்க நம்புறோம். வெற்றி நிச்சயம் தான். தளபதி தொடங்கி தலைவன் வரையில் போர்க்களத்தில் தமிழக வெற்றி கழகம், தேசம் தமிழ்நாட்டு தேர்தல் களம் குணாயன்மணியம். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அதனை இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுது. அனைவருக்கும் வணக்கம். நான் தேசம் குணாலன்மணியம். அதாவது இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் திறந்தாலே அதிகமாக பேசப்படுறது நம்மளுடைய தமிழ்நாட்டு தேர்தல், எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு வரலாறு எழுத வருகிறார் வரவர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை ஆரம்பித்த தளபதி விஜய். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள நடிகர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் தன் சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுவது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவர் அரசியல்ல ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல சொத்து இருக்குது, அசைகிற சொத்து, அசையா சொத்து நிறைய வச்சிருக்கிறாரு. எதற்காக இவர் கட்சியை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வரணும் அப்படின்றது எல்லாருமே ஒரு கேள்வி. சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி அவர் ஆரம்பிச்சது காரணமே தமிழக மக்கள் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும். நிறைய அரசியல்வாதிகள் தமிழக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நேரடியா சாடி அவர் அரசியல்ல தீவிரமா இறங்கி இன்றைக்கு தேர்தல் அளவுக்கு வந்துட்டாரு. நிறைய பேரு அவருக்கு ஆதரவு, நிறைய இளைஞர்கள், நிறைய மக்கள், வயசானவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நிறைய வீடியோக்களை நீங்க பாக்குறீங்க. அதாவது மலேசியால பாத்தீங்கன்னா குறிப்பா டிக்டாக்ல நிறைய காணொளிகள் அவருக்கு ஆதரவா தான் வருது. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் தானே வருவார், விஜய் தான் வருவார். விஜய் தான். விஜய்க்கு இந்த வாட்டி போட வாய்ப்பு உண்டு. தளபதி விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் தொகுதியை பொறுத்தவரை விஜய் தான் வெற்றி பெறுவார். விஜய் தான் ப்ரோ, எப்பயுமே விஜய் தானா? 100% தளபதி தான் வருவார். கண்டிப்பா தளபதி தான், எங்க அண்ணன் தான் வருவார். விஜய் தான். இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்கிறதா, மக்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்கிறதா, அந்த கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துள்ளது. ஆளவே இல்ல, ஆண்ட கட்சின்னு சொல்லி உங்களுக்கு ஆளவே இல்ல, அப்புறம் அவங்களுக்கு ஆள முடியும். ஓட்டு போறவங்க அந்த தெருவில் ஆடி கட்டுவாங்க மக்களுடைய அந்த அதாவது மக்கள் வெள்ளத்துல அவர் மிதந்துட்டு இருக்கிறாரு. இந்த மக்கள் வெள்ளம் அனைவருக்கும் ஓட்டாக மாறுமா, அவருக்கு ஓட்டாக மாறுமா அப்படின்ற கேள்வியும் எல்லாரும் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. விஜய் ஒரு ஆப் சொல்லியிருக்காருப்பா, அந்த ஆப்குள்ள நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி 1.5 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்றைய அளவுலேயே அந்த ஆப்பே ஹேங் ஆயிருச்சு. இது ஏன்? அப்ப அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்துல பாதி பேர் ஓட்டா கன்வெர்ட் ஆனால என்னாச்சு? தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய, குறிப்பா துபாயில, கட்டார்ல, அரபு அமீரகத்துல, இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல வேலை செய்யக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் படை தமிழ்நாடு நோக்கி பயணிக்கிறது. விஜய் அண்ணா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம், உங்களுக்கு ஓட்டு போடுறோம், உங்களுக்கு உங்களை வெற்றி அடைய செய்யறோம், நீங்க முதலமைச்சர் ஆகணும்,
நீங்க கண்டிப்பா வெற்றி அடையணும். இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல். விஜய்னா இல்ல அந்த அண்ணன் சொன்ன அந்த ஒரே ஓட்டு போடுறதுக்காக 23 கிளம்பிட்டோம். துபாயில இருந்து நான் வந்து சென்னைக்கு வரேன். எல்லாமே நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான். ஓட்டு போடுறேன். கோயட்ல இருந்து வந்திருக்கேன் ஓட்டு போடுறதுக்காண்டி, அந்த ஒரு வார்த்தைக்காண்டி. விஜயோடு 234 தொகுதிகளிலும் அவரது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம். திரையில் ஆக்ஷன் என்று சொன்னால் அதிரடி காட்டும் தளபதி இப்போது நிஜமான அரசியல் களத்தில் ஆக்ஷன் போட்டிக்கு வந்துவிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலையும் அவர் வந்து தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாரு. இந்த வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொடிசுரங்கு கிடையாது, சாதாரண மக்களுடைய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள். இதுல வந்து படித்தவர்களும் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறாங்க, லாயர் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆட்டோ டிரைவர் மகன், ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்க எல்லாம் வேட்பாளர்கள். யாருன்னா நானு அப்படின்னு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர்னா என்ன இடத்துல வந்து இங்க வச்சுட்டேனா அன்னைக்கு பேசுனது இதுதான் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா நண்பா, உண்ணா இந்த ஜென்மம் உங்களுக்கு தானா. அவர் சொன்னாரு சில காணொளிகள்ல சொல்ற விஷயம், அதாவது 33 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் தான் இன்றைக்கு நான் வந்து அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தனது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோடு 2026 சட்டமன்ற தேர்தல் போர்க்களத்தில் அதிகாரப்பூர்வமாக குதிக்கவுள்ளார். வெறும் ஒரு தொகுதிகள் மட்டும் நின்று பாதுகாப்பாக விளையாட அவர் விரும்பவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் செய்ததை போல விஜய் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இது வெறும் போட்டி அல்ல, தமிழகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு என 2 திசைகளிலும் தனது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான். விடிய 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 நான் வந்து பார்த்த காணொலிகள்ல எனக்கு 100 காணொலிகள் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதுல வந்து 99 காணொலி பார்த்தீங்கன்னா விஜய் பத்தினதா தான் இருக்கும். மற்ற கட்சிகள் எல்லாம் 1-2 தான் வருது, விஜயோட தான் அதிகமா வருது. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு விஜய் அரசியல்ல அமரணும், அரசியல் பீடத்தில் அமரணும், அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்றது மக்களுடைய வேண்டுகோள். எங்களை எல்லாரும் எங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து எங்க மக்கள் அறிவு வாழ வைக்க நாங்க நம்புறோம். வெற்றி நிச்சயம் தான். எங்க விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் எங்க ஓட்டு. இங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் எங்க விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் ஓட்டு. இளைஞர்கள், பெண்கள், சமூக ஆர்வலர்கள் என பலதரப்பட்ட முகங்களோடு பாரம்பரிய அரசியலுக்கு ஒரு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையோடு மத சார்பற்ற சமூக நீதியை முன்வைத்து களம் காணும் விஜயின் இந்த அதிரடி தமிழகத்தின் பெரும் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது. எத்தனை வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பினாலும் நான் அதை பத்தி அவர் கவலையே படலை. அவரு ஒவ்வொரு காணொலியும் அவர் சொல்றது, ஸ்பீச்சில், அவருடைய பேச்சில், அவருடைய சொற்பொழிவுல சொல்றது, அந்த பேருரையில ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொல்லி அவர் வந்து தலை குனிஞ்சு கேட்கிறாரு. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சின்ன பிள்ளையில இருந்து வயதானவங்க வரைக்கும் சின்ன பிள்ளைங்களோட காணொலி நிறைய பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் எங்க அண்ணா விஜய் வரணும், எங்க அண்ணா விஜய் வரணும், ஏன்னா திட்டங்கள். ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். எங்களுக்கு ஓட்டு வயசு இன்னும் வரல, ஆனா உங்களால போட முடியும். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் விஜய் சார் கொடுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி காலையிலேயே போங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்ன பட்டனை அமுக்குங்க, அவருக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட தமிழ்நாட்டு மக்களுடைய அதாவது வாழ்வாதாரம் வேறு நிலைக்கு போகும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்திட்டங்கள் நிறைவு பெறும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. உங்க விஜய்க்கு, உங்க பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவருக்கு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் தேசம் குணாளன் மணியம். நன்றி, வணக்கம். சினிமாவில்
திமுகவில் வசூல் மன்னனாக இருந்தவர் தேர்தலில் வாக்கு மன்னனாக ஆவார் என்று பரப்புரைகளில் கூட்டம் முடிவு செய்துள்ளது. நிஜமான ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பமாகிவிட்டது. கொடி ஏறிவிட்டது, கொள்கை பரவிவிட்டது. இனி மக்கள் தீர்ப்பு என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.